வணக்கம். அன்பே சிவமனமே குரு. இது எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். எல்லாரையும் சிவசூத்ரா அன்புடன் வரவேற்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சிவசூத்ரால தொடர்ச்சியா நம்ம நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு கமெண்ட்ஸ்ல கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே நம்ம பதில் கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீங்க நிறைய கேள்விகள் கேட்கும்போது எங்களுக்கும் நிறைய உற்சாகமா இருக்கும், நிறைய பதில்களை கொடுக்கணும்ட்டு. இதுதான் நீங்க முதல் தடவை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா முழுசா வீடியோ பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதே மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு அனுப்புங்க. ஏன்னா என் குரு அடிக்கடி என்ன சொல்லுவாருன்னா, உன்னுடைய மனதில் இருக்கும் கேள்விகளை நீ முதல்ல கொட்டணும், வெளியில சந்தேகங்கள் வெளில கொண்டு வரணும். உங்களுக்கு எப்போ அந்த சந்தேகங்கள் என்ற ஒரு விஷயம் வெளில வருதோ, தெளிவாரீங்களோ, அப்பதான் உங்களுக்கு அந்த பாதை என்ற ஒரு விஷயத்துல போக முடியும். இப்போ ஒரு மேக்ஸ் சம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம், ஃபார்முலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டுக்கிட்டே வரும். இந்த இடத்துல சந்தேகம் வந்துருச்சு, நம்மளால அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியுமா? கண்டிப்பா போக முடியாது இல்லையா? ஸோ அந்த ஸ்டெப்பு கிளியர் ஆனாதான் என்னால அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். மேக்ஸ்ல எல்லாத்துலயுமே அவ்வளவுதான். ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த வேலையில எனக்கு ஒரு இடத்துல சந்தேகம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரக் ஆகி நின்றுவோம். நம்மளுக்கே தெரியும். அந்த சந்தேகமோ அந்த டவுட்டோ தெளிஞ்சிட்ட அப்புறம் தான் நம்மளால அதை தொடர்ச்சியா அடுத்தடுத்த நிலைக்கு எடுத்துப்போம். அதே மாதிரிதான் உங்களுக்குள் வரும் கேள்விகளும் சந்தேகங்களும். எப்போ நம்மளுடைய சந்தேகங்களோ கேள்விகளோ நம்மளுக்கு தெளிவு அடையுதோ, அப்பதான் நம்ம இந்த ஞான பாதை இல்ல இறைவனை நோக்கி போற பாதை சரியானதா தவறானதா இல்ல இதுல நம்ம ஏதாவது மாத்தணுமான்ட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குமே தவிர்த்து, உங்களுக்கு கேள்விகளே வரல இல்ல உங்களுக்கு சந்தேகமே வரலன்னா அப்ப நீங்கள் செல்லும் பாதை சரியானதா தவறானதானே நீங்க தெரியாம போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? சோ அதனால நான் என்ன எல்லார்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கிறேன்னா, சந்தேகம் வருதா, சந்தேகத்தை உங்களுக்குள்ள வச்சுக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ நீங்க கமெண்ட்ஸ்ல போடும் பொழுது நாங்க உங்க சந்தேகங்களை பார்த்துட்டு இல்ல கேள்விகளை பார்த்துட்டு எங்களால என்ன விடை அளிக்க முடியுமோ அதுக்கேற்ற விடையை அதுக்கு டைம் வீடியோவாவே எடுத்து போடுறோம். அதே மாதிரி இங்க நம்ம நிறைய தியான பயிற்சிகள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம சிவசூத்ரால பாத்தீங்கன்னா நிறைய பேர் தியான பயிற்சி கத்துக்கிட்டு அதை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லாவும் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள யாருக்காவது இதை கத்துக்கணும் விருப்பம் இருக்கு, இல்ல நான் எப்படி கத்துக்கிறதுன்னு தெரியல, யாரு எங்க கத்துக்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கீழே ஃபோன் நம்பர் இருக்கு, கட்டாயம் ஃபோன் பண்ணுங்க. ஸோ ஃபோன் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அந்த தெளிவு நாங்கள் ஸோ எங்ககிட்ட பேசணும்னு நினைச்சாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா நாங்கள் கண்டிப்பா பேசுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெளிவு இருக்கு, இல்லை தியான பயிற்சியை கற்றுக்கணும், இல்லைன்னா இதை எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை நான் வெளிநாட்டுல இருக்கேன் வெளி ஊர்ல இருக்கேன் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, நான் எப்படி கத்துக்கிறது இதை நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் அதுக்கான வழியை சொல்லுவோம், அதுக்கான முறையும் சொல்லுவோம். ஸோ தட் நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம நம்ம நண்பருக்கு கமெண்ட்ஸ்ல கேட்ட கேள்விக்கு நம்ம போவோம். முதல்ல பாலமுருகன் என்ற ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, ரொம்ப அற்புதமான கேள்வி. இதை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா சில கடவுளுடைய பக்தி பாடல்கள் சமஸ்கிருதத்துல இருக்கு, சிலது நம்ம சிவபுராணம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கு, சிலது தெலுங்குல இருக்கு, அது மாதிரி பல மொழிகள்ல இருக்கு. என்னுடைய கோரிக்கைகளை நான் வைக்க வேண்டும் என்றால் இல்ல நான் பக்தி செலுத்தணும்னா எந்த மொழி சிறந்தது, எது வேகமா இறைவனை போய் அடையும், எந்த மொழியில பண்ணோம்னா என்று சொல்லி கேட்கிறாரு. ரொம்ப அற்புதமான கேள்வி இல்லை? இப்போ நான் ஒரு கோயிலுக்கோ இல்ல வீட்டுல பூஜை அறையிலயோ போயிட்டு ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன், அதை ரிசீவ் பண்றது எந்த பக்கம் என்ன ரிசீவ் பண்றாங்கன்னு தெரியணும் இல்ல நம்மளுக்கு. நான் எனக்கு தெரிந்த மொழியில் நான் பிரார்த்தனை வைக்கிறேன், எனக்கு தமிழ் தான் தெரியும்னா இப்ப நான் உங்ககிட்ட எல்லாருக்கூட தமிழ்ல பேசுறேன்,
கேட்கறவங்க உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சு இருக்கணும். அப்பதான் வந்து நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியும். கரெக்டுங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்னே புரியாம நீங்க வந்து ஒரு சப்போஸ் தெலுங்கு பேசுறவரோ இல்ல கன்னடம் பேசுறவரோ கேட்கறீங்கன்னா, உங்களுக்கு தமிழ் சுத்தமா தெரியாதுன்னா என்ன நினைப்போம், ஓகே இவர் என்னமோ ஒண்ணு சொல்றாரு, புரியாத பாஷையில சொல்றாருன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டி கம்முன்னு வந்து இதை கடந்து போயிடுவீங்க. சோ நம்மள இந்த மாதிரி பண்ணும் பொழுது அப்ப இறைவனிடம் நான் கோரிக்கையோ இல்ல இறைவன் மேல பக்தி செய்யும் பொழுது நான் எந்த மொழியில செய்தால் இல்ல எப்படி செய்தால் அது இறைவனை போய் அடையும் என்று கேட்கிறாரு. எவ்வளவு அற்புதமான கேள்வி பாருங்க. நான் இங்க இருந்து ஊந்து பக்தி பண்றேன், ஆனா வந்து அது வந்து எப்படி அது இறைவனிடம் போய் சேர்ந்துதா இல்லையான்னு நான் வந்து கண்டுபிடிக்கிறது. கரெக்டா? இங்கிருந்து நான் வந்து ஒரு டெஸ்டினிக்கு போகணும், இங்க கிளம்பிட்டேன், ஆனா அங்க போய் சேருவோம்னான்னு எனக்கு தெரியாது. கரெக்டா? சோ அந்த மாதிரி தானே இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொரியர் அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஊர்ல இருந்து நான் இன்னொரு ஊருக்கு ஒரு கொரியர் அனுப்பணும். கொரியர் எல்லாம் அழகா பேக் பண்ணிட்டேன், நல்லா பேக் பண்ணி நல்லா வந்துட்டு ஃப்ரம் அட்ரஸ் எல்லாம் போட்டுட்டேன். நான் வந்து டூ அட்ரஸே போடாம அந்த கொரியரை வந்து போட்டேன்னா, இல்லைன்னா டூ அட்ரஸ வந்து இல்லாத அட்ரஸ நான் ஒரு அட்ரஸ போட்டேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிலான்னு போட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்க. நிலாவுக்கு போட்டுட்டு ஒரு அட்ரஸ போட்டு ஒரு பேரை போட்டு அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க. அது போய் சேருமா? கண்டிப்பா சேராது. ஏன்னா நான் அனுப்ப வேண்டிய விலாசம் கரெக்டா வந்து பின்கோடோட போன் நம்பரோட எல்லாமே கரெக்டா இருந்தாதான் நான் இங்கிருந்து அனுப்புற கொரியர் அங்க போய் சேரும். கரெக்டுங்களா? அதே மாதிரிதான் நான் பண்ற பக்தி அங்க போய் சேரணும்ன்ற மாதிரிதான் நம்ம பக்தி பண்றோம், நம்ம பிரார்த்தனை பண்றோம், எல்லாமே பண்றோம். பட் எப்படி அங்க போய் சேருதா இல்லையா? சேருதுன்னா ஏன் நான் பண்ண பக்திக்கு எனக்கு உடனே வந்து விடை கிடைக்க மாட்டேன், லேட்டா. இப்போ நம்ம முன்னோர்கள் சில பாடல்களை ஏன் சான்ஸ்கிரிட்ல வச்சாங்க, சில பாடல்களை ஏன் தமிழ்ல வச்சாங்க, சில பாடல்கள் தெலுங்குல வச்சாங்க, வெவ்வேறு மொழிகளில் மந்திரங்களோ பாடல்களோ ஏன் வந்து இந்த மாதிரி பிரிச்சு வச்சாங்க? ஒரே மொழியில வச்சிருந்தாங்கன்னா நான் எனக்கு வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம், ஓகே நான் வந்து கடவுளை பக்தி பண்ணோம்னா இந்த பாஷையை பேசினா கடவுள்கிட்ட வந்து போய் சேர்ந்துடும், இல்ல இந்த பாஷையில என் பிரார்த்தனை வைக்கும் பொழுது கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடும். கரெக்டுங்களா? அப்ப அந்த மொழியோ இல்ல அந்த பாஷையோ வைக்காமல் பல விதமான மொழிகளில் பேசியது இது. அதாவது இதுல வந்து ரொம்ப நுட்பமான அழகான ஒரு விஷயம் என்னன்னா, நான் இந்த வீடியோ முடியும் விஷயத்த சொல்றேன். இங்க வந்து நான் வந்து பக்தி பண்றேன்னா என் மனதார வேண்டிக்கணும்பா. நம்ம எல்லாரும் சொல்லுவோம்ல, திருப்பதி கூட நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்து என்ன சொல்லுவாங்க, தரிசனம் எப்படி இருந்ததுங்க? திருப்தியா இருந்ததுங்க. லைன் தான் கொஞ்சம் இருந்தது, ஆனா வந்து திருப்தியா பார்த்தேன், திருப்தியா இருந்தது எனக்கு தரிசனம். இங்க திருப்தி வந்து யார் அடைகிறார்கள்? நீங்கள் அடைகிறீர்களா இல்ல இறைவன் அடைகிறானா? நாம் தான் அடைகிறோம். கரெக்டுங்களா? அப்போ இந்த திருப்தி என்ற விஷயம் வந்து எனக்கு எது மூலியமா தூண்டுது? நான் வந்து அங்க வந்து இறைவன் என்ற அந்த உருவ சிலையை பார்க்கும் பொழுது எனக்கு ஆனந்தம் எழுகிறது. கரெக்டா? அப்போ எனக்கு அந்த ஆனந்தம் எழும்பொழுது எனக்கு என்ன மொழி தெரியுமோ அதுல உருகி நான் பக்தி செய்கிறேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா அன்னமாச்சாரியா பாடல்கள் எல்லாமே தெலுங்குல இருக்கும் மோஸ்ட்லி. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா நம்ம சிவபுராணம் அந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து தமிழ்ல வந்து. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல யாரு எப்படி அவங்க தெரிந்த மொழியில அவங்க பக்தி செய்யறாங்களோ அத பாடல்களா உருகி எழுதுனதுதான் இப்ப இருக்கிற பெரும்பாலான பக்தி பாடல்கள். கரெக்டுங்களா? அப்போ எந்த மொழி, அப்ப எனக்கு பிடிச்ச மொழியில நான் உருகி பாடுறேன்னா நான் என் மனம் லயப்பட்டதுனால நான் அந்த பாடலை உருகி பாடினேன். ஆனா இது வந்து இறைவனுக்கு சேருமா? இறைவனுக்கு எந்த மொழி வந்து அவருக்கு போய் சேரும்? அதுதான் கேள்வி இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் இறைவன் என்ற ஒரு விஷயம் வந்து எங்க இருக்குன்னு பார்க்கணும். பொதுவா வந்து நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்திலையும் இருக்கு. அப்ப அண்டத்துல என்ன இருக்கு? இறைவன் என்றது மாபெரும் பிரபஞ்ச சக்தி, இறைநிலை, அதுதான் வந்து அண்டத்துல இருக்குன்னு சொல்றோம். அதுல இருந்து பிரிந்து வந்த ஒன்றுதான் நம்ம பிண்டத்துல ஆன்மாவா இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ என்னுடைய ஆன்மா விழிப்பு அடையணும்,
ஓகேங்களா? ஆன்மா விழிப்படையணும். இப்போ வந்து இது வந்து விழிப்படைந்து அது வந்து மறுபடியும் அந்த மேல்நிலை அடைந்து அந்த இறைவன் என்ற பரம்பொருள்கிட்ட போய் சேரணும். அதுதான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு அந்த விழிப்பு நிலை அடைந்ததுனால அவங்க வந்து சமாதி நிலை அடைந்தாங்க, இல்ல இறைவனிடம் போய் சேர்ந்தாங்க. நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கோம். நம்ம பட்டினத்தாரை பார்த்திருக்கோம், வள்ளலாரை பார்த்திருக்கோம், நிறைய சித்தர்களை வந்து நம்ம பார்த்திருக்கோம். சோ இப்போ இந்த ஆன்மா விழிப்பு நிலை அடைய வைக்கணும். இல்ல ஆன்மா என்ற ஒரு விஷயம் தனியா இருக்கு, நான் என்ற ஒரு விஷயம் தனியா இருக்கு. சோ இந்த நான் என்ற விஷயம் என்ன, இந்த ஆன்மானா என்ன, அதோட எப்படி தொடர்பு ஆகுறது? அப்ப தொடர்பு ஆகணும்னா அப்ப இறைவன் என்ற இறை பொருளோட எப்படி தொடர்பு ஆகிறது? என்னுடைய பிரார்த்தனையோ, என்னுடைய நான் வந்து இல்லைன்னா என்னுடைய பிரார்த்தனையோ இல்ல நான் வந்து இறைவனிடம் கம்யூனிகேட் பண்ணணும்னா நான் எந்த மொழியில இல்ல எப்படி பண்ணா கம்யூனிகேட் ஆகும்? இப்போ நம்ம இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு கோயில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு சபரிமலையே வச்சுக்கோங்க. இப்போ நீங்க சபரிமலைக்கு போனோம்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு 42 நாள் விரதம் இருப்பீங்க, பூஜைகள் பண்ணுவீங்க. உங்களோட வழிபாட்டு முறையே டிஃப்ரெண்டா இருக்கும். கரெக்டுங்களா? செருப்பு போட மாட்டீங்க, கருப்பு நிறமோ நீல நிறமோ ஏதோ ஒரு நிறம் ஆடை தான் போட்டுருப்பீங்க. காலை மாலை குளிக்கிறது, கொஞ்சம் நிஷ்டையா புலால் உண்ணாம அந்த மாதிரிலாம் இருந்து ஒரு பயிற்சி மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் அதை காட்டுப்பாதையில வெறுங்கால நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் இறைவனை போயிட்டு தரிசிக்கணும். இது ஒரு மெத்தடாலஜி. இது வந்து வெளில பண்றோம். கரெக்டுங்களா? இதையே வந்துட்டு கடவுளிடம் இல்ல கடவுளை உணர்வதற்கோ இல்ல கடவுளை நிலைக்கு வந்து நம்ம வந்து போறதுக்கோ நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு பயிற்சி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கு சித்தர்களால் கொடுக்கப்பட்ட உன்னதமான பயிற்சி தான் இந்த தியான பயிற்சி. சரி, நான் தியான பயிற்சி பண்ணும் பொழுது நான் எப்படி இறைவனை வந்துட்டு அடைய முடியும்? இல்ல இறைவனுடைய மொழியை வந்து எப்படி தெரியும்? இறைவனை அடைவதற்கோ இறைவனுடைய மொழி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல நாம் பேசுறது இறைவனுக்கு எப்படி கேட்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு சிம்பிள் ட்ரிக்கு சொல்றேன் உங்களுக்கு. கோவிலுக்கு போறீங்க, மூலஸ்தானம் என்ற இடத்துல வந்து இருக்கிறீங்க. கருவறையில இருக்கும்போது நீங்க கடவுளை வேண்டுறீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே நினைச்சு பாருங்க, எந்த மாதிரி எப்படி வேண்டுவீங்க. கையெடுத்து கும்பிடுவீங்க, அப்படியே கண்ணை மூடுவீங்க, மனசுக்குள்ள வந்து அப்படியே உருகி வேண்டுவீங்க. கரெக்டா? அப்போ கடவுள வெளியில வேண்டுறீங்களா இல்ல உள்ள வேண்டுறீங்களா? ஆப்வியஸ்லி வெளியில இருக்கிற உருவத்தை பார்த்துட்டு நான் மனதுக்குள் நான் வந்து வேண்டுறேன். கரெக்டா? அப்போ கடவுளை நீங்கள் அணுக வேணும் என்றால் எந்த மொழி வந்து உங்களுக்கு தேவைப்படுறது? உள்ள எனக்கு தெரிஞ்ச மொழி தமிழ் மொழியில நான் பேசுறேன், ஏன்னா எனக்கு அதுதான் தெரியும். ஆனா பெரும்பாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வாய் உச்சரிப்பு வருதா வெளியில? இல்ல. மனதுக்குள் முணுமுணுத்து நம்ம வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறோம், வேண்டும். அப்ப அங்க வந்து என்ன ஆகுதுன்னா மௌனம் என்ற ஒரு விஷயம்தான் அங்க நடக்குது. கரெக்டுங்களா? அப்போ கடவுளை நீங்கள் நெருங்க வேண்டும் என்றாலோ இல்லைன்னா கடவுளிடம் உங்கள் பிரார்த்தனை போய் சேர வேண்டும் என்றாலோ, ஓகேங்களா, அந்த மௌன நிலை என்ற ஒரு நிலையை வந்து பிடிக்கணும். பெரும்பாலும் சித்தர்கள் எல்லாம் வந்துட்டு வழிமுறையை பார்த்தீங்கன்னா பேசும் மந்திரத்தை விட பேசா மந்திரத்துக்கு தான் பவர் அதிகம் என்று சொன்னாங்க. அதனாலதான் வந்து சித்தர்கள் எல்லாம் பெரும்பாலும் என்ன பண்ணாங்கன்னா காட்டுல போயிட்டு தியானம் என்ற ஒரு முறையை வந்து பயன்படுத்தினாங்க. இப்ப தியானத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டே இருப்போமா? பக்கத்துல பேச மாட்டோம். அதுதான் அந்த பேசா மந்திரம். பேசா மந்திரம் என்னன்னா மனம் உடல் எல்லாமே அந்த அசைவற்று நிற்கிற அந்த மந்திரம் தான் அந்த மௌன மந்திரம். இப்போ நம்ம வந்து தியான பயிற்சி இங்க கொடுக்கும் பொழுதும் நம்மளும் வந்துட்டு அந்த மந்திரத்தை வந்துட்டு அந்த பேசா மந்திரம் சொல்றோம், அந்த மௌன மந்திரத்தை வந்து சொல்லி கொடுக்கணும். அந்த நிலையை நீங்க அடைஞ்சு அந்த பயிற்சி நீங்க பண்ணும் பொழுது இறைவன் இல்ல இறைநிலை இல்ல அந்த பிரபஞ்சம் சக்தி என்று சொல்றோம் இல்லையா, சோ அதோட வந்து நீங்க கம்யூனிகேட் ஆகிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க.
முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆத்மா வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.